ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஹியூமன் ஃபிசியாலஜின்ற யூனிட். ஓகேவா? ஹியூமன் ஃபிசியாலஜியில் மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. இந்த 6 சாப்டரில் நான் 3 சாப்டர் ஒரு வீடியோலையும் இன்னொரு 3 சாப்டர் இன்னொரு வீடியோலையும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் அண்ட் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 கொஸ்டின் வரைக்குமே இருக்குது. அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான ஆன்சர் டோட்டல் லங் கெப்பாசிட்டி ரெசிடுவல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது நாலும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங். இல்லைனா இதை ஷார்ட்டாக வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடுவல் வால்யூம்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை மார்க் பண்ணுது. அண்ட் ஆப்ஷன் சிங்கிறது வைட்டல் கெப்பாசிட்டியை மார்க் பண்ணுது. வேறஸ் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை மார்க் பண்ணுது. அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் அண்ட் வால்யூம்ஸ் எல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் அதெல்லாம். ஓகேவா? வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் நமக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபார்ம் இன் விச் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை த பிளட் டு த லங்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி as carboxy hemoglobin. யூஸ்வலாக கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கார்பாக்சி ஹீமோக்ளோபின் மாலிகுல்ஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகாது. காரணம் கார்பாக்சி ஹீமோக்ளோபின் எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ் எப்போ கிரியேட் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, கார்பன் மோனாக்சைடு பைண்ட் ஆகும்போது ஹீமோக்ளோபினும் கார்பன் மோனாக்சைடும் ஜாயின் ஆகும்போது உருவாகிறது தான் இந்த கார்பாக்சி ஹீமோக்ளோபின். யூஸ்வலி டாக்ஸிக் நேச்சர். ஓகேவா? ஸோ அதுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன் பீயிங்ஸ் பிகாஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சிலாம் நல்லா கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ இது ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஆனால் அந்த ஃபார்மில் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin in every 100 ml of blood. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி, persons with O blood group are called universal recipients and persons with AB blood group is called universal donors. அப்படியே உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. O blood group இருக்கக்கூடியவங்களை யூனிவர்சல் டோனர்ஸ்னும் AB blood group இருக்கிறவங்கள யூனிவர்சல் ரெசிபியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் பி இன்கரெக்ட். வாங்க ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். Which leukocytes are the most abundant in human blood and are phagocytic in nature-னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா WBCலே இருக்கக்கூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் அபண்டன்ட் நேச்சர் ஆஃப் லியூகோசைட்ஸாக விளங்குது. ஸோ இந்த நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65% ஆஃப் டோட்டல் WBCயை கான்ஸ்டிடியூட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபேகோசைட்டிக் நேச்சர். ஈவன் மோனோசைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டிக் தான், ஆனால் மோஸ்ட் அபண்டன்ட் கிடையாது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் பிக்கு போகிறோம். நியூட்ரோஃபில்ஸ் தான் ரைட்டான ஆன்சர். நமக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. GFRன்றது குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ இன் a healthy individual is approximately 125 ml per minute. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி, the regulation of glomerular filtration rate is efficiently handled by juxtaglomerular apparatusன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஆக்சுவலாக சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜக்ஸ்டாக்ளோமெருலார் அப்பாரட்டஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஃபரண்ட் ஆர்ட்ரியோலும் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிற இடம், அந்த கான்டாக்ட் ஆகிற இடத்துல இந்த ஜக்ஸ்டாக்ளோமெருலார் அப்பாரட்டஸ் கிரியேட் ஆகும். யூஸ்வலாக இந்த GF ரேட், அதாவது குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கம்மியாகும்பொழுது இந்த அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா அதை எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, அரல்ஸ் அந்த ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெனின் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை செக்ரீட் பண்ணும். அந்த ரெனின் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்த GFR கம்மியாகுதோ அதை மறுபடியும் எடுத்துகிட்டு போவோம் ஹையர் ரேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் பியும் கரெக்டு. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச். நமக்கு அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பயோவாத்தியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself and this is me Biovathiyar saying Tata, bye bye.